சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஆனா டாக்டர் என்ன காணுமேங்க. வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் வச்சு சம்பளத்தை வேற கொடுக்கல. இதுல வேற அடுத்த மாசம் சம்பளத்தை ஏத்துறேன்னு வேற சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது? வாங்க டாக்டர் எடுத்து வச்சியாமா? எடுத்து வச்சாச்சு டாக்டர். இப்போ எப்போ போல காலையில வேலைக்கு வந்துடுறானே? ஆமா எப்போ போல தான். சரி சரி. கண்டிப்பா இன்னைக்கு வந்து பேசலாம் வருவாங்களா? இந்த ஃபோன்கெல்லாம் வந்துச்சு டாக்டர். ஃபோன்ல வந்து யாரும் பேசணும் போனாங்களா? இல்ல அப்பாயின்மெண்ட்லாம் எதுவும் வரல. சரி. இந்த கரண்ட் பில்லு, ஃபோன் பில்லு, தண்ணி பில்லு அந்த இதெல்லாம் தான் ஃபோன் வந்துருக்கு. அப்படியா? இப்போ பேசல யாரும் வரல ஃபோன் இல்லையா? ஃபோன் எதுவும் நம்ம டாக்டர் போர்டு வச்சாச்சு, நோட்டீஸ்லாம் கொடுத்தாச்சு. உனக்கு வேற சம்பளம் தந்தா நான் தரலையோ? பாக்கி இருக்குன்னு சொன்னேன்னா பேசுறது நம்மளுக்கு சம்பளம் தர முடியும். சரி எப்படியும் இப்போ கிறிஸ்மஸ் காலம் பார்த்தியா, எப்படியும் குளூரில் மக்களுக்கு உடம்பு சரியாம ஆகும். அதுதான் படிச்சிருக்கோம். இங்கே வீட்டுக்காரி பாரு இது சரி சரி விட்டுவாங்க, அது சரி விட்டுவாங்க. ஒரே நம்ம எவ்வளோ பேர் டாக்டரு நம்ம சும்மா இதை கொண்டு போனோமா எல்லாம் மதிப்பான். சரி பார்ப்போம். ஏன்னா அந்த 2 பேர் வந்துட்டாங்க. யாரு? ஆமா டாக்டர், 2 பேஷண்ட் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்களுக்கு வேற நியூ இயர் நிறைய செலவு இருக்கும்ல. ஆமா எப்பா அப்போ ஒரு கொடுத்து வந்துருக்கியா? அதான் சொல்றேன். ப்ளீஸ் கம் இன். இன்னும் வாங்க. உங்களுக்கு என்ன செய்யுமா? ரயில் வலிக்கா? ரயில் எங்க இருக்கு இல்லம்மா? இல்லம்மா நீங்க இல்லம்மா இல்லை. உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்படியா? அதாவது எங்கிட்ட வந்து 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து வயிறு உடனே சரி செய்யணுமா இல்லை மெதுவாக சரி செய்யணுமா? அதுதான் காரணம். அதுக்கு பேர் ஃபாஸ்ட் ட்ராக். சரியா? நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் சரி பண்ணிடுவோம். உடனே சரியா ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா அந்த சேர் கொடுக்காது. மூச்சு இழுத்து தூளுங்க. இதெல்லாம் கண்ணு உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சீக்கிரம் சரியா? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிடுவீங்க. அதனால அதுக்கு ஒன்றும் பிரச்சனை, சரி பண்ணிடலாம். எங்கிட்ட ஒரு புது மருந்து வந்துருக்குங்க. அது கொடுத்த உடனே சரியாகும். இந்த டியூபா அங்கே டியூபா இங்கே கொஞ்சம் குனிங்க. இதுதான் இதுதான் புதுசா கண்டுபிடிச்ச எக்ஸ்ரே. கண்டுபிடிச்ச உடனே ரிசல்ட் உடனே காமிச்சிருக்கோம். நாங்க மெயினா இந்த ஃபாஸ்டாக உடனே வாங்கிட்டு வந்திருக்கோம். தெரியாமா? கொஞ்சம் குனியா. ஐயா இந்த ஆப்ரேட் பண்ணியா? என்னங்க ஏம்மா இது பாருங்க, முங்குல அடிச்சா எல்லாம் ஸ்கேன் பண்ணிடுறோம். சரியா? உங்களுக்கு ஒரே மருந்து தான். இந்த மருந்து சாப்பிட்டு சரியா? தெரியாமா? வாசம் தெரியாது. சரியா? இப்போ இந்த மருந்தை நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டதோட சரியாயிடும். கவுண்டர்ல 10,000 பிள்ளை கெட்டு போங்க. என்ன இப்போ 10,000 கிட்டேச்சா? வீட்டாளமா சரியாயிடும். பயப்படாது. அடுத்த மாதிரி வேற வழியே வர முடியாது. சம்பளம் தெரிய வேண்டியிருக்கலாம் அவனுக்கு. அடுத்த பேசுறது யார்? நம்ம வரலாம் பாத்தியா? அது வெளியூர் ஆள் போல. அதான் வந்திருக்காங்க. இல்லைன்னா வந்துருக்க மாட்டாங்க. விட்டு பிடிச்சிட்டுப்பா. உங்க வீட்டு பக்கத்துல எலி நிறைய இருக்குமா இருக்கும். பயப்படாங்க. வயிற்று நாங்க இருக்கோம். சரி பண்ண நாங்க இருக்கோம். எலி எங்க ஓடுது? ஓடுதையா? அது எப்படி நீங்க சரி 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 பண்ணிடலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒன்று ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான் பார்த்துங்க. ஆனால் நாள் கூட போனால் அப்போ சிக்கனாக போயிடும். அதனால நம்மகிட்ட ஒரு 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கியா. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் செலவாகும்.
மாஸ்டர் சரி பண்ணுவோம். அதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக சரியாகும். உங்களுக்கு எந்த முறையில் சரி பண்ணணும்? டாக்டர் ஒன்லி ஃபாஸ்ட் டாக்டர் வயிறு எலி ஓட்ட மாதிரியே ஒன்லி ஃபாஸ்டா? அப்ப நீங்க பண்ணுங்க. ஐயா இங்க பண்ணுங்க. ஐயா இங்க ஜூம் பண்ணி சொல்லுங்க பண்ணுங்க. எப்பா அந்த எக்ஸ்ரே மிஷினை கொண்டு வாங்க. இந்த பக்கம் உடம்பு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுப்பா. ஐயா மூச்சு விட்டுறாதீங்க, மூச்சு விட்டுறாதீங்க. டாக்டர் வயித்துல வலி. வயிற்றுல ஐயா ஐயா இந்த மிஷின் வந்து மேலே எடுத்தா கீழே விழும், கீழே விழுத்தா மேலே விழும். போதும் போதும். ஐயா எக்ஸ்ரே எடுத்தாச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்துல ரிசல்ட் வந்துடும். அது போக உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டிய இருக்கு, யூரின் டெஸ்ட் பண்ண வேண்டிய இருக்கு. நமக்கு என்ன டெஸ்ட்லாம் இருக்கு? எல்லா டெஸ்ட், ஹார்ட் டெஸ்ட், தலை டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் போட்டுருக்கோம். மாண்டையில இருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட் எடுக்க வேண்டிய இருக்கு. சரியா? ரிசல்ட் வந்து ஐயா உங்க வீட்டுக்குள்ள நிறைய எலி ஓடக்கூடிய ஐயா உங்க வயிற்றுக்குள்ள எலி பெரிய எலி இருக்கு. அதான் இப்ப ஓடிட்டு இருக்கு. அது சீக்கிரம் நம்ம சரி பண்ணக்கு இதான் அமெரிக்கால இருந்து கொண்டதுக்கு புது விதமான மருந்து. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா எலி செத்து போயிடும். பயப்படவே செய்ய வேண்டாம். சரியா? ஓகே ஐயா அதை கொண்டு போங்க. ஒரே ஓட்டல் நீங்க சாப்பிடுங்க. கீழே சரியா? சரியா? அப்புறம் உங்க வீடு திரும்ப வாங்க, போயிட்டு வாங்க. திருப்பி வாங்க. உடம்பு சரிதான் திருப்பி வாங்க. நீங்க பாரு 1 லட்ச ரூபா ஆச்சு உங்களுக்கு. ஐயா உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நாங்க சரி பண்ணிருக்கோம். 1 லட்ச ரூபா கட்டிட்டு நீங்க போங்க. இல்லைன்னா எலி திரும்ப வயிற்றுக்குள்ள போயிடும். சரியாயிட்டா? மரத்துக்கு வச்சுட்டு லட்சத்தை கட்டிட்டு போங்க. தம்பி எப்படிப்பா இந்த நாட்கள் நமக்கு வருமானம் வந்துக்கலாம்? நமக்கு செலவாயிட்டு என்ன செலவுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஆனா நம்ம வீட்டுல இருந்து தவறு பஞ்சாயம் நம்மள பாரு எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்கு போங்க, ஆலயத்துக்கு போவோம் சொல்லி வீட்டுல இருந்து ஒங்கி ஒரே நமக்கு வருமானத்தை பார்ப்போமா ஆலயத்துக்கு போவோமா? ஏன்னா அங்க நமக்கு சண்டே ஆட்கள் வராங்க. அந்த நாள் நமக்கு சண்டே தான் ஆளுநரே வராங்க. நமக்கு வருமானம் அன்னைக்கு தான் இருக்கு. அன்னைக்கு பார்த்து ஆலயத்துக்கு போட்டு நமக்கு எப்படி வருமானம் வரும்? என்ன கடவுள் சம்பாதிக்க முடியிருக்கா? என்ன அது படிக்க வச்சுக்காம படிக்க வச்சு நம்ம டைம் இருந்தா ஆலயத்துக்கு போவோம். சரி நம்ம இப்ப சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா அடுத்த பேசுற இடம் பண்ணலாம். இல்ல சரி நம்ம ஆலய அங்கே ஆனந்துக்கு நினைக்கிறோம். அவங்க பதிலடிப்பாங்க. நம்ம அந்த ரூம்ல உட்காந்து கொஞ்சம் நினைச்சோம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானத்துக்கு மேல பேசி திருப்பி வருவாங்க தானே. உனக்கு இந்த மாசம் போனஸ் வருது. ஏன்னா அவங்களுக்கு போனஸா இருக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க. சரியா? ரெஸ்ட் எடுப்பலாம சரியா நடக்கவே இல்லை. எல்லாரும் வந்தாச்சா? ஐயா வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்குயா. சீக்கிரமா வர சொல்லுங்க. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சீக்கிரம் பாருங்க. பண்ணையாரும் தலைவரும் மட்டும் வர வேண்டியிருக்கியா? கொஞ்சம் போன் போடுங்க பாப்பா. சரி வந்து பண்ணையா வருகிறா பண்ணையா வருகிறா வீரா வீரா சொல்றீங்க கூட்ட போடுறீங்க. ஐயா ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி பண்ணையாருக்கு வேலை இருக்கும் இல்லையா? ஆமாங்க ஐயா. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதிக்காக ஒரு சின்ன மீட்டிங் வச்சிருக்கோம். அப்படியா? கொஞ்ச நேரம் இருந்து அதை சிறப்பா முடிச்சு கொடுத்துட்டு போங்க. உட்காந்துடலாமா? உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உடனே எனக்கு என் கண்ணு தெரியுதா? கண்ணாடி இப்ப தெரியுதுங்க. அப்புறம் ஐயா மீட்டிங் சொல்லுங்க. என்ன விஷயம்? இந்த மீட்டிங் எதுக்காகனா நம்ம ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் வந்து 12 மணிக்கு வச்சா மக்கள்லாம் வந்த டயர்ட்லேயே தூங்கிடுறாங்க. நம்ம சத்திய வேதத்தை போதிக்கிறோம், அவங்களுக்கு மனசுக்குள்ள போக மாட்டேங்குது. எல்லாமே தூக்கத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே தூங்கி எழுதி வீட்டுக்கு போறாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு 9 மணிக்கா மாத்தலாம்னு இருக்கிறோம். ஆராதனை
தானேயா. நாங்க அதனால ஆண்டு விழா வருது, அதுக்குள்ள ஏற்பாடுகளை பத்தி பேசலாம் தான் வந்தோம் நாங்க. நீங்க என்ன ஆராதனையை பத்தி எப்போ பேசிட்டு இருக்கீங்க? ஆண்டு விழா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எப்பவும் கூட மட்டன் நம்மளுதான். நம்ம பொறுப்பு ஆண்டு விழால ஆசீர்வாதத்துக்கு போன வருஷம் தான் 10,000 ரூபாய் கொடுத்ததுல வந்து 0 கட் பண்ணிட்டு 1000 ரூபாய் வர வச்சிருக்காங்க. யார் பார்த்த பரவாயில்ல தெரியல. அதனால அந்த வருஷம் ஆசீர்வாதத்துக்கு ஏன் பொறுப்பியா? அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம். ஐயா அதெல்லாம் சரி. எல்லாரும் ஐயா சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து 12 மணிக்கு வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வராங்க. வந்து கலைப்புல வந்து ஏதோ இது ரெஸ்ட் எடுக்கிற இடம் மாதிரி வராங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசிடலாம் ஐயா. அம்மா ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருப்போம் நாங்க. ஆண்டவருக்கு ஏதாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் ஐயா. ஆண்டவர் அது எப்படிங்க? ஓய்வு நாளை காலங்காலமா 12 மணிக்கு நம்ம வச்சிருக்கோம். இல்லையா நீங்க மாற்ற சொன்னீங்கன்னா ஓய்வு நாள ஆண்டவருக்கு பரிசுத்தமா ஆசரிக்க கடவுள்னு பைபிள்ல சொல்லி இருக்குது. அது போல நம்ம வந்து ஆண்டவருக்காக அந்த நாளை அதான் செலவு அப்படியே திடீர்னு மத்த நேரம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வச்சதான் கட்டமா? ஐயா அதெல்லாம் கோவப்படாதீங்க. அப்படியே கோவப்படாதீங்க. ஏமாத்திட்டீங்க. இவ்வளவு வருஷமா நான் பண்ணேன். கொஞ்சம் கூட என் பேச்சை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஐயா நான் சொல்றேன் 9 மணிக்கு தான் அதெல்லாம் முடியாதுயா. நான் இந்த சபையில நான் காலகாலமா இருக்கும். நீங்க இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு போவீங்க. முடியாது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு தான் மாத்த முடியாதுயா. 12 மணி தான். 12 மணி இப்பவும் இருக்கிற மாதிரி தான். ஐயா 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 சொல்றது கொஞ்சமா இருக்கு. முதலாவது சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது ஆண்டவருக்கு நீங்க வந்து எல்லாருமே உங்க மனசை வந்து தேடுறதுக்கு இடம் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆண்டவர் என்னுடைய மனம் வந்து ஈடுபடுத்த மாட்டேங்குது. முடியாது. நாங்க வந்து அதெல்லாம் முடியாது. இந்த வாரம் 9 அதெல்லாம் முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கோவப்படாதீங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டே வாங்க. இந்த வாரம் 9 மணிக்கு ஆராதனை நடக்குதுங்க. வந்தா வாங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதெல்லாம் முடியாதுயா. 12 மணிக்கு ஆண்டவர் வந்து முதலாவது ஆண்டவரை நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆலயத்துக்கு முதல்ல 9 ஐயா சொன்னபடி 9 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. சரியா? வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் முடியாது. யாராவது 9 மணிக்கு யாரும் வரலையா? அதே மாதிரி நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒருத்தருமே வரலையே. ஐயா அவர் ரொம்ப கோவப்பட்டு போனாரு. அவர் எப்படியா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலாங்கய்யா. சமாதானப்படுத்தலாம். சரி இன்னைக்கு வேற திருவிழா ஆராதனை. அவரெல்லாம் கூட்டிட்டு வராம எப்படிங்க? கண்டிப்பா திருவிழா ஆராதனைக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடணும். ஆமாங்கய்யா. முதல்ல அடிச்சுவோம். அடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் வந்துருவாங்க கண்டிப்பா. சரிங்க, நான் அப்படியே ஊர்லாம் போய் சொல்லிட்டு வரேங்க. அவர்கிட்டயும் கூப்பிட்டு வரேங்க. சரி எல்லாரையும் பார்த்து நீங்க அவர் ரொம்ப கோவப்பட்டு போனாரு. ஏதாவது திட்டிருக்காரு. அவர் தான் மற்ற எல்லாத்தையும் சொல்லி தரணுமா? இல்ல கண்டிப்பா நீங்க எல்லாருமே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பண்ணையார் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டு வாங்க. கண்டிப்பா வருவாங்க. எனக்கு சரி, விசுவாசம் இருக்கு. கண்டிப்பா சரிங்க வருவாங்க. சரிங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் வந்துருங்க. ஐயா பண்ணையாரு, இன்றைக்கு திருவிழா ஆராதனை இருக்கு. தயவுசெய்து ஆராதனைகளை வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. மக்கள் போதர் மேல உள்ள கோபத்துல வராம விடாது இல்லையா? Thank you.
அவர்கள் எல்லாரும் ஒருமித்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கோம். ஒருமித்து நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போது பந்தியில அன்றரே நாங்கள் பந்தியிருந்து உங்களுடைய திருச்சரீரத்தையும் அன்றரே உங்களுடைய ரத்தத்தையும் நாங்கள் வாங்க வந்திருக்கிறோம். அன்னையுமே எங்கள் புத்தகங்களுக்கு இருங்க அன்றரே நாங்கள் இதோ எங்களுடைய எல்லா விதமான கோபங்களையும் விட்டு ஒழித்து அன்றரே உங்களுக்கு சேர வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தீங்க. இதுவே எங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜனங்களும் எங்கள் ஜீவனை நடக்குதாங்க. எல்லாம் ஒரு நாளாக பார்த்துருக்கீங்க. இது வந்து இப்போ கூட ரெகுலர் ப்ராக்டிஸாக இல்லை. இது நடக்கும்போது தான் எழுதி ஸோ பரவாயில்ல. இருந்தாலும் அந்தந்த கதைகளை புரிந்து கொண்டு ஒரு சின்ன ஒரு நாளைக்கு நம்பிக்கை கடவுள் திரும்ப செய்தால் எல்லாம் ஒரு கருத்து என்னன்னா, நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர் கடவுள். ஆனால் ஆசீர்வாதம் தந்த பிற்பாடு நாம் கடவுளை நாம் மறந்து விடுகிறோம். இதுதான் அந்த டாக்டருடைய கேரக்டர். ஸோ இது போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடாது. நமக்கு கடவுளுக்கு எல்லா இடத்திலும் முதலிடத்தில் நாம் கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த பஞ்சாயத்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெருமை அவருக்கு அதிகமாக காணப்பட்டது. அதுபோல் அந்த பணக்காரன் கேரக்டர் அதுவும் பெருமை. ஸோ ஆலயத்துக்கு நாம் கொடுக்கறது வாஞ்சொல்லையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நமக்கு வலதுகளை கொடுக்கறது இடதுகையும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. ஒன்று இதுபோல் நம்ம என்ன செய்தாலும் கடவுளுக்கு வந்து அர்ப்பணிப்போடு முழு மனதோடு செய்யும் பொழுது அது இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் அது கடவுள் நமக்கு திருப்பி தருவார் என்பதை நாம் நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். நீங்கள் இது போன்று கடவுளை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையில் இப்படி நீங்கள் இருப்பீர்களானால் அநேக விதமான ஆசீர்வாதம் கடவுள் தருவார். கடவுள் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.